ஹலோ கைஸ், இந்த வீடியோ என்ன சொல்லி தர போகிறேன்னா பிஸ்தா பிஸ்கட் எப்படி போட சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேங்களா கைஸ்? அது மட்டும் இல்லாமல் போன வீட்டில் நான் வேலைக்கு ஆள் கேட்டிருந்தேன். ஓகேங்களா? ஆள் கேட்டிருந்தேன், நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. பதில் சொல்லலை. நிறைய கால் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஓனர்கிட்ட பேச சொன்னேன். நிறைய பேர் பேச மாட்டாங்க. நாலஞ்சு பேரும் பேசுனீங்க. என்ன காரணம் தெரியல, பிடிக்கலன்னு தெரியல. ஸ்ட்ரெயிட்டாக என்கிட்ட சொல்லியிருக்கலாம் பிடிக்கலன்னு. ரீசன் சொல்லாமல் விட்டீங்க. சரிங்களா? இப்போ மாஸ்டர் தேவையில்லை. மாஸ்டர் ஆள் வந்துச்சு. மாஸ்டர் தேவையில்லை, அசிஸ்டன்ட் மட்டும் தேவை. இப்போ 2 அசிஸ்டன்ட் தேவை. பேக்கரிக்கு ஐசிங் அசிஸ்டன்ட் தேவை. ஏமாறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ யார் வேணால் வரலாம். லேடிஸ் பாய்ஸ் யார் கூட வரலாம். விருப்பம் வந்தால் கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வரலாம் கைஸ். ஓகேங்களா? நான் கற்றுக்க நாங்கள் ரெடி. கற்றுக்க நீங்கள் ரெடியா? ஓகே, அதை விடுங்க. இப்போ பிஸ்கட் போட ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி ஜூஸ் ஃப்ரீ ஃபஸ்ட்டு ஓட்டணும் போயிட்டு அதே மாடல் மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா? பிஸ்தா எப்படி சொல்கிறேன், ஸ்கிப் தான் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா கைஸ்? இப்போ ஓகே, இப்போ நம்ம கையில் க்ளோஸ் போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த டால்டாலி போடணும். ஃபஸ்ட்டு டால்டா போடணும். இதுக்கு வந்து போட வேண்டிய நல்ல குக்கி ஸ்டாலில் போடணும். ஏன்னா நம்ம போடுறதுக்கு பிஸ்கட் தானே. நம்ம போடுறது குக்கி ஸ்டாலில் போடுறதுக்கு குக்கி ஸ்டாலில் வெயிட் வந்து 900 கிராம் போட்டாச்சு. நம்ம டால்டா ஃபஸ்ட்டு இப்போ ஓட விடுவோம். ஓகேங்களா? டால்டா மட்டும் ஓட விடுவோம். இப்போ வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. ஓடிக்கிட்டு இருக்கு. காட்டுறேன் நான். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு தேவையான பொருள் ஐசிங் சுகர் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டால்டா ஓட விட்டுருனா. ரெண்டாவது ஐசிங் சுகரை போடணும். ஐசிங் சுகரு பவுடர்லாம் போடணும். இப்போ சொல்கிறேன். ஐசிங் சுகர் வந்து 750 கிராம் எடுத்துக்கோங்க. 750 கிராம் ஐசிங் சுகர். ஓகேங்களா? ஐசிங் சுகர்ன்றது ஜீனியை அரைச்சி கொடுப்பாங்க. நல்லா பவுட்ரா. நம்ம மிக்ஸில் வச்சா அந்தளவுக்கு பவுட்ரு வராது. நல்லா பவுடர் வச்சுருப்பாங்க. அதோட மில்க் பவுடர் வெயிட் வந்து 70 கிராம். ஓகே, அடுத்து இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன்னா. உப்பு வெயிட்டு 18 கிராம் போட்டாச்சு. டால்டா காட்டுறேன். ஓகேங்களா? டால்டா ஓடிட்டு பார்த்தீங்களா? டால்டா 3ஆவது ஓடிட்டுருக்கோம். நல்லா டால்டா ஓடிக்கிறேன். ஓகேங்களா? இதில் பவுட்ரு போட்டுக்கிறோம். ஓகே, பவுட்ரு ஒட்டிக்கிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சு இது ஒரு 1ஆவது ஃபஸ்ட்டு ஓட விடுவோம். அடுத்து 2ஆவது மாற்றிக்கிறோம். கொஞ்சம் டைட்டாக பின்னாடி இல்லை பவுட்ரு பறந்துடும். ஓகேங்களா? ஆஃப் பண்ணிட்டு 3ஆவது தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஓடட்டும். இப்போ இது எப்படிங்க மைதா மட்டும் போடுற வீடியோ தான். இப்போ அது 3ஆவது ஓட விட்டுருக்கோம் பார்த்தீங்க. இப்போ அதை விட மைதா எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம போடுறதுக்கு மைதாவோட அளவு வந்து 1.5 கிலோ. மைதா வந்து 1.5 கிலோ. 1.5 மைதா எடுத்தாச்சு. இப்போ அது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதோட மைதையும் போட்டுக்கணும். ஓகேங்களா? 2 கிலோ விடும். பார்த்தீங்களா? டைட்டாக விடும். கொஞ்சம் ஒட்டுற வரைக்கும் 2ஆவது எல்லாம் போடுறேன். ஆனால் சைடில் ஐசிங் சுகர்லாம் கீழே டாலெல்லாம் கரைஞ்சி ஒட்டணும் இதில். ஓகேங்களா? தெரியும் உங்களுக்கு. கொஞ்சமாக கட்டியாகிறது. கொஞ்சம் கட்டி தூள் போடணுன்னா இப்படி ஆஃப் பண்ணிட்டு 3ஆவது வந்து தெரியுது உங்களுக்கு. என்ன கட்டிகிட்டே விட்டுருது. ஒட்டினோம்னா காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஓகேங்களா? திருவி நிற்கிறேன். கொஞ்சமாக கட்டியாக பார்த்தீங்களா? கொஞ்சமாக ஒட்டுது. 2ஆவது ஓடிட்டுருக்கு. ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா ஒட்டணும்ல. மெதுவாக தான் விட்றேன்னா. ரொம்ப வேகமாக விட்டுதாங்க. அதை சொல்லுவீங்களா? ஓகே, பார்த்தீங்களா? கொஞ்சம் வந்தால் பவுலில் ஒட்டாமல் ஓடிருக்கு. பார்த்தீங்களா? இதோட நம்ம இப்போ ஓடி முடிச்சு. இப்போ பிஸ்தா. ஓகேங்களா? பிஸ்தா எசன்ஸ் ஊற்றிக்கிறோம். ஓகேங்களா? ஓட விடுவோம். என்ன மிஸ்ஸாக தெரியுது உங்களுக்கு? நல்லா பச்சை கலரில் வரும். ஓகேங்களா? இதோட என்ன பிஸ்தா கொஞ்சம் அதிகமாக ஊற்றக்கூடாது. ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக பச்சை கலர் சேர்த்துக்குருவோம். இது நம்ம பச்சை கலர் லைட்டாக பச்சை கலர் சேர்த்துக்கலாம். மற்றல வீடியோவில் பார்க்க திக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நேரில் பார்த்தா எனக்கு தெரியுது லைட் கலர் ரொம்ப கம்மியாக இருக்குது. கலர் ரொம்ப லைட்டாக இருக்குது. ஓகேங்களா? நேரில் பார்த்தா உங்களுக்கு அந்த மாதிரி திக்காக தெரியும். சைடில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகேங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? நமக்கு கிளி பச்சை கலர் வரணும். ஓகேங்களா? திக் பச்சை இருக்கக்கூடாது, கிளி பச்சை கலர் வரணும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் ஹை குவாலிட்டி வச்சுருக்கனால உங்களுக்கு பச்சை கலர் திக்காக தெரியுது. நேர் தான் லைட்டாக தான் கலர் இருக்குது. ஓகேங்களா? ஓடி முடிச்சுனா காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஓகே, இப்போ ஓடி முடிச்சிருச்சு. ஓகேங்களா? ஓடி முடிச்சிருச்சு. இப்போ எடுத்து நம்ம மொத்தமாக டேபிளில் போட்டு
ஒரே உருட்டிடுவோம். ஓகேங்களா? டேபிளில் மைதா நல்லா போட்டுக்கணும். டேபிள் சுத்தமாக ஸ்ட்ரெயிட். ஓகேங்களா? டேபிள் பக்கம் க்ளீனாக இருக்கணும். ஓகே, உங்களுக்கு மைதா ஒரு இடம் போட்டு ஃபஸ்ட்டு கையை நல்லா சுத்தமாக கழுவிக்கிறேன். ஓகேங்களா? கையில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்க கொஞ்சம் கலர் திக்காக இருக்க மாதிரி இருக்கலாம். அவன் நேரில் கலர் லைட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? கலர் ரொம்ப திக்காக போடக்கூடாது. ஆனால் போடுறது ஃபுட் கலர் தான். ஓகேவா? எடுக்கும்போது பவுலில் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? பவுலில் ஒட்டாமல் பிசுன்னு ஒட்டாமல் வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஒரே உருண்டையாக. ஓகே, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு விட்டு பார்த்தீங்களா? அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுக்கிறோம். ஓரமாக வச்சுட்டு டேபிளில் மைதா நல்லா போட்டுக்கிறோன்னா கீழே ஒட்டாமல் இருக்க. மைதா கீழே நிறையா போடணும், மேலே மைதா கம்மியாக போடணும் உங்களுக்கு. ஓகேங்களா? போட்டாச்சு. இது அப்படியே அலைக்கத்துக்கு அப்படி வச்சிடணும். வச்சுட்டு எல்லா கூட்டம் சதுரமாக ஒரு ரவுண்டாக கொண்டு வரணும். இப்போ ஒரு தேய்ச்சி ஒரு அமைக்க கொண்டு ஒரு குண்டை வச்சு அமைக்க ஓரளவு கட்டையை தேய்ச்சிக்கிறோம். பைப் வச்சு இது தேய்ச்சிக்கலாம் வச்சு. ஓகேங்களா? நல்லா தேய்ங்க. ஓகேங்களா? இந்தா எல்லா பக்கட்டும் தேய்ங்க. ஓரளவு மொத்தமாக இருக்கணும், ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? உங்களுக்கு ஓரளவு மொத்தமாக இருக்க மாதிரி தைச்சிக்கோங்க. நல்லா அமுக்கி தைச்சிக்கோங்க. ஓகேங்களா? அமுக்கி லெவலாக தைக்கணும். பப்ஸ் தைக்கிற மாதிரி தான் லெவலாக தைக்கணும். ஒரு பக்கம் பள்ளமேடாக இருந்தால் பிஸ்கட்டும் பள்ளமேடாக தான் இருக்கும், நேராக இருக்காது. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். தைச்சாச்சு. ஓகேங்களா? தைச்சாச்சு. ஓகே, இப்போ இதை நம்ம மேலே தேங்காய் சீல் போட்டு கட் பண்ணுவோம். இந்த வேலை அது மட்டும் இல்லாமல் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோ பார்க்குறது நம்ம ஐடியாவும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா கைஸ்? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இப்போ அதில் தேங்காய் சீல் போடணும். தேங்காய் சீல் அப்படியே போட்டுருவோமா? ஓகே, இப்போ இதில் வந்து வாட்டர் ஸ்ப்ரே அடிச்சுக்கிறோம். என்ன வாட்டர் ஸ்ப்ரே அடிக்கிறீங்களா? ஆமாம் கைஸ், நம்ம தேங்காய் சீவல் மேலே ஒட்டாது. நிறைய பேர் எக்கோஸ் அடிப்பாங்க. ஓகேங்களா? பிஸ்கட்டில் எக்கு போடுவாங்கன்னா தேங்காய் வாட்டர் வாஷ் அடிக்கிறேன். ஓகேங்களா கைஸ்? தேங்காய் சீவல் எல்லா பக்கம் அப்ளை பண்ணி விட்டுரும். நல்லா எல்லா பிஸ்கட்டும் வரணும்ல போட்டாச்சு. இதே அப்படியே மேலே இதே அமைக்கி விட்டுரும். எல்லா இடத்துலையும் போட்டாச்சு தேங்காய் சீவல். இது இப்போயே கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஓகேங்களா? நம்ம வேலைக்கு சொல்லியிருந்தேன், மறந்துடுறாங்க. அதாவது விருப்பம் இருக்கும், தாராளமாக வரலாம். ஓகே கைஸ்? இப்போ தைச்சாச்சு. இப்போ கட் பண்ணிடுவோம். பக்கத்தில் கட்டுறேருங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் போட்டிருக்குது. இப்போ இதுதான் கட் பண்ணணும் இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி கட் பண்ணி அடிக்கணும். இந்த மாதிரி ரவுண்டாக மொத்தம் இந்த அளவுக்கு ஓரளவு மொத்தம் இருக்கணும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தம் இருக்கணும் உங்களுக்கு. ஓகேவா? கைஸ், இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம். ஓகே இந்த கட் பண்ணியிருந்தா இப்போ ட்ரெயினில் வச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா தெரியுது எனக்கு உங்களுக்கு. ஓகே கைஸ், இப்போ தேங்காய் சீல் போட்டுவிடுவோம். தேங்காய் சீல் போல் நீங்கள் பிஸ்தா கூட போடலாம். உங்கள் காஸ்ட்டு எப்படி இருக்கா அதிகமாக இருந்தால் பிஸ்தா பாதாம் கூட போடலாம். இது கார்னிஷாக. ஓகே கைஸ், நான் அதெல்லாம் காஸ்ட்டு கூடனா அது போடல. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்பெல்லாம் போட்டுக்கோங்க. ஓகே கைஸ், வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை நான் கொடுக்குறேன். ஓகே கைஸ், முடிஞ்ச அளவு சிம்பிளாக டால்டா ஃபஸ்ட்டு போடணும்னா, ரெண்டாவது பவுடர் சுகரம் போடணும். லாஸ்ட்டாக மைதா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் பிஸ்தா எசன்ஸு கொஞ்சம் பச்சை கலர் சேர்த்துக்க வேண்டியதான். ஓகே, இது உங்களுக்கு திக்காக தெரியலாம். நமக்கு லைட் கலர் தான் இருக்குது. லைட் கலர் தான் இருக்கணும், கிளி பச்சை கலர். ஓகேங்களா? கிளி பச்சை கலர் தான் இருக்கணும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். ரொம்ப திக்காக போட்டுறக்கூடாது. கலர் எதுலேயும் அதிகமாக சேர்க்காதீங்க, அது நல்லது இல்லை. ஓகே,
புரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு வீடியோ. அடுத்து வேறு என்ன பிஸ்கட்டு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள், அதுக்கான ரிப்ளை கொடுத்துருவோம். ஓகே, இப்போ மாஸ்டர் வந்ததுனால தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்னும் வந்தனால அசிஸ்டன்ட் மட்டும் கேட்டிருக்கேன். ஓகேங்களா, அசிஸ்டன்ட் வந்துட்டாங்கன்னா அசிஸ்டண்ட்டு அவங்க போடுறதே வீடியோ எடுத்து போடுவோம். ஓகே, இப்போ ட்ரெயிலில் வச்சு முடிச்சிட்டேன். அப்படியே ஓவனில் ஏற்றுறத வேலை. ஓகேங்களா, ஓகே, இதே மாதிரி தான் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் கட் பண்ணி ஓவனில் ஏற்றுனா நான் எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டு ஓவனில் ஒரு பிஸ்கட் ஏற்றி முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஓவனில் ஏற்ற டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் காட்டுறேன். ஓகேங்களா கைஸ், இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு ரொம்ப லென்த்தாக போகும். நான் கட் பண்ணி முடிச்சுட்டு வீடியோ காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே சார், இப்போ ஓவனில் ஏற்றுறோம் கைஸ். ஏற்று 2 அடிக்காச்சு. இப்போ ஓவனில் ஏற்றுவோம். ஓகேங்களா, டெம்பரேச்சர் வந்து 180 வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 180 வச்சு 15 நிமிஷம். வச்சு 2 லிட்டர் ஏற்றிட்டான். ஓகேங்களா, அப்படியே மூடிடுறோம். 15 நிமிஷம் டான் ரெடி ஆகிடும். ஓகேங்களா, இறங்கும்போது காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஆளாக அடிச்சிச்சு. ஓகேங்களா, ஆஃப் பண்ணிடுவோம். பிஸ்கட்டே ரெடி ஆகிடுச்சு. இப்படி தெரியுது உங்களுக்கு. பிஸ்கட்டு ரெடி ஆகிடுச்சு. தெரியுது உங்களுக்கு. எப்படி நம்ம இறக்கிடுவோம். கரெக்டாக 15 நிமிஷம் ரெடி ஆகிடும் பிஸ்கட்டு. ஓகேங்களா, நல்லா உடஞ்சுக்கோங்க. கொஞ்சம் அமுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படியே எடுத்துட வேண்டியது, சூட்லேயே வந்துடும். ஓகே, உங்களுக்கு இறக்கணும் அவ்வளோ. இது அதே மாதிரி தான். ஓகேங்களா, கொஞ்சம் நேரம் கழிச்சு சூடு 6 மணி நேரம் சாப்பிட்டு உடச்சி காட்டுற பிஸ்கட்டு. ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பிஸ்கட் நம்ம ஃபைனலாக கூட பார்த்துருவோம். ஓகே, பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, தேரில் மடிக்கிட்டோம். ஓகே, இருங்க. ஓகே, பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நான் சாப்பிட்டா முறுமுறுப்பா. ஓகேங்களா, நல்லா உடச்சி சாப்பிட்டோம். டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த பிஸ்கட் உங்களுக்கு என்ன செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ஓகேங்களா, மற்ற இங்கே வாங்க, கிடைக்கும். ஓகே, பார்த்தீங்களா, ரெடி ஆச்சு. வச்சு பிஸ்தா மேலே டிசைன் போனால் போடலாம். டிசைன் போடாமல் கோகோனட் டிசைன் போடலாம். ரேட்டு கம்மியாக கூட போடலாம். உங்களுக்கு ரேட்டு காஸ்ட்டாக இருந்தால் பிஸ்தா மேலே தூக்கிட்டு பாதாம் தூக்கிட்டு டிசைன் போடுங்க. ஓகேங்களா, அது நல்லா தான் இருக்கும். வேறு டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா, எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டே நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகேங்களா, மொத்தம் நம்ம 4 ட்ரே வந்திருக்கு. வெயிட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கம்மியாக போடணும்னா கம்மியாக போடுங்க. நான் போட்ட அளவில் கம்மியாக போட்ட அளவு மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. மிஷினில் போடணும் அவசியம் இல்லை. கையிலே பணிஞ்சு போட்டால் உங்களுக்கு கையிலேயும் வரும். ஓகேங்களா, மிஷினில் எப்படி போடணும் யூஸ் பண்ணாங்க. கையிலே பணிஞ்சு போடணும். டால்டா கையில் பணிஞ்சிட்டு அது பவுடரை போட்டு வெறுத்து மைதா போட்டு பணிஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகேங்களா, மிஷினில் போடணும் அவசியம் இல்லை. ஓகே கைஸ், வேறு எதாவது வீடியோ வேணால் சொல்லுங்கள், போடலாம். கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வைப்பேன் கைஸ். பாய் கைஸ், பாய்.